ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை ஒவ்வொருவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 16/9/2024 முதல் 22/9/2024 வரை. எப்பொழுதும் பொதுவாகவே வார பலனில் கேள்விகளுக்கு பதில், தமிழ் மாத பலன்களுடைய முன்னோட்டம் மற்றும் கோயில்களை பற்றிய விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் ஆதரவு மக்களின் ஆதரவு பேராதரவாக பெருகி கொண்டு வருவதும் வேந்தர் டிவி நேயர்களுக்கு நன்றி. அதேபோல் வேந்தர் டிவி நிர்வாக இயக்குனருக்கும் ரவி அண்ணன் அவர்களுக்கும், வேந்தர் டிவியை சேர்ந்த டைரக்டர் மற்றும் டெக்னீஷியன்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை பெரிதாக வெற்றியாக்கிய நேயர்களுக்கு மிக மிக நன்றி. இந்த வாரம் ஆவணி 31 முதல் புரட்டாசி 6 வரை. முதலில் புரட்டாசி வருகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். எனவே புரட்டாசி மாதம் என்பது மிக மிக முக்கியம். புரட்டாசி மாதம் என்றால் கன்னி ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதம். புரட்டாசியில்தான் மகாலய பட்சம் ஆரம்பிக்கிறது. புரட்டாசியில்தான் மகாலய அமாவாசை வருகிறது. இந்த மகாலய பட்சம் என்பது ரொம்ப முக்கியம். 18/9/2024 2/10/2024 வரை, அதாவது புரட்டாசி 2 புரட்டாசி 16 வரை இந்த மகாலய பட்சத்துக்கு உண்டான விசேஷம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மூதாதையர்கள் பூமிக்கு வரக்கூடிய காலகட்டம் என்பது ஒரு முக்கியம். ஆடி அமாவாசை எப்படி என்பது போல் இந்த மகாலய பட்சம் மாதமே அந்த மகாலய பட்சம் இருக்கக்கூடிய 15 நாட்களுக்கும் அவ்வளோ விசேஷம். அதனால தான் புரட்டாசி ஆரம்பித்தவுடன் பிதிர்களுக்கு உண்டான பரிகாரம், அதாவது பசுமாடுகளுக்கு. அதனால்தான் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் கோயிலெல்லாம் வாசலில் பசுமாடு நிற்கும். அகத்திக்கீரை கொடுக்கறது, மற்ற இலைத்தலைகளை கொடுக்கறது, அருகம்புல் கொடுக்கறது, உணவு கொடுப்பது, கோதுமை தவிடு கொடுக்கறது, வெல்லம் கலந்த உணவு கொடுக்கறது, சப்பாத்தி கொடுக்கறது, வெல்லத்தை கலந்து கொடுக்கறதெல்லாம் விசேஷம். அதுபோல் ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த நாட்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் உணவு தானமும் பசுமாடுக்கு உண்டான உணவு தானமும் கொடுக்க விசேஷம் என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். அனைத்து விஷயமும் ஜெயம். எதிர்பார்க்காத எல்லா விஷயத்திலும் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, குடும்பத்தில் நிம்மதி, தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும், பெரிய புகழ், பெரிய சந்தோஷம் கிடைக்கும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக சாதாரண ஒரு பிரச்சனைகள் காணப்பட்டாலும் அதிலிருந்தெல்லாம் விலகி வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வேளக்கிழமை அன்னதானம் செய்வதும், பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும், பெருமாள் தரிசனம் செய்வதும் இந்த புரட்டாசி மாதத்தில் மிக மிக அற்புதத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, கலைத்துறையினர்கள், மீடியா, அரசு துறை, அரசியல்வாதிகள் ஏற்றத்தை பெறுவார்கள், அனுகூலத்தை பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பல விதத்தில் நன்மை, பல விதத்தில் சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சனிக்கிழமையில் கண்டிப்பாக உணவு தானம் கொடுப்பது நன்மை, பெருமாளின் தரிசனம் செய்வது நன்மை, பசுமாடுகளுக்கு உணவளிப்பது ஏற்றம். அதேபோல் ரிஷபராசிக்காரர்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். வயிற்று உபத்திரம் சிறிது கவனம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சுபவிரய பிராப்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். நீங்களும் சனிக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பதும், சனிக்கிழமை மதியம் 1-2 மணிக்குள் யாருக்காவது சாப்பாடுடன் எலுமிச்சை பழ ஊறுகாய் கொடுப்பதும், பெருமாள் வழிபாடு செய்வதும் சகல விதத்தில் ஏற்றம். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக புரட்டாசி மாதத்தில் இருப்பது நன்மை. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோர் உறவு முறைகளில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது அனுகூலத்தை ஏற்படுத்தும்.
வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது மிக மிக முக்கியம் என்பதையும் புரட்டாசி மாதத்தில் ஞாபகத்தில் வைத்துக்கொள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வேலைக்கிழமையில் பெருமாள் வழிபாடு, கண்டிப்பாக பசுமாடுக்கு உணவு, மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் யாருக்காவது எளியோருக்கு உணவு தானம் எலுமிச்சை ஊறுகாவுடன் கொடுப்பது. புரட்டாசியில் தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பேற்றம் அனுகூலம் காணப்படும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக அக்கறையுடன் பார்த்து கொள்வது கடகத்துக்கு மிக மிக முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கண்டிப்பாக தொழிலில் புதுமையை விரும்புவர்கள், ப்ரமோஷன் விரும்புவர்கள், முயற்சி செய்தால் கிடைக்கும். வியாபாரத்தை முதலாக ஆரம்பிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது மனதில் உச்சத்தையும் சந்தோஷத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவதும், செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுக்கு உணவு அளிப்பதும், பெருமாளை வழிபாடு செய்வதும், மதியத்தில் 1லிருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுக்க அனுகூலங்கள் காணப்படுவதும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு, அலர்ஜி விஷயத்தில், பற்கள் விஷயத்தில் சிறிது கவனம். கண்டிப்பாக தொழிலில் கோபதாபம் இல்லாமல் பறித்து கொள்வது நன்மை தரும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான புதிய முயற்சி வெற்றி திருவினை ஆக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். சிம்மராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் மிக கவனமாக இல்லை என்றால் தேவையில்லாத குழப்பத்தையோ தேவையில்லாத சங்கடத்தையோ ஏற்படுத்திவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வெள்ளிக்கிழமை உணவு தானம் அளிப்பதும், பெருமாள் வழிபாடு செய்வதும், பசுமாடுக்கு உணவு அளிப்பதும் சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, தலைவலி சம்பந்தப்பட்ட கோளாறெல்லாம் கவனம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். உத்தியோகத்தில் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய மாதம். பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மை. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நன்மை. எதிரிகள் விஷயத்தில் அலட்சியம் கூடாது. சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலதிகாரிகள் எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் தர்க்கம் செய்வது எல்லாம் எனக்கு தெரியும் என்பது, நான் தான் முக்கியம் என்பது எல்லாம் சொல்லிவிட்டு பிறகு வம்பை மாற்றிக்கொள்ளாதீர்கள். கன்னியா ராசிக்காரர்கள் புரட்டாசி மாதத்தில் கூடா நட்பு கேள்வழியும், கண்டிப்பாக குடும்பத்தில் கவனம், வழக்கு போன்ற விஷயத்தில் கவனம், தஸ்தாவேஜுகள் கவனம், எல்லாவற்றிலும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். புதன்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பது விசேஷமான அமைப்பு. பெருமாள் வழிபாடு, மதியத்திற்குள்ளாக தெய்வ வழிபாடுகள் சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு விரயங்கள் காணப்படுவதனால் புதன்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் உணவு எலுமிச்சை ஊறுகாயுடன் கொடுக்க விசேஷம் ஏற்படும். கண்டிப்பாக வயிற்று உபத்திரமும், கால் உபத்திரமும், பாத உபத்திரமும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த விஷயத்தில் குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கலெல்லாம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். விலையுயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை புரட்டாசி மாதத்தில் ஞாபகத்தில் வைத்து கொள்வது துலாத்திற்கு ஏற்றம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், பதட்டம் எல்லாம் கண்டிப்பாக ராகுவுடைய அமைப்பு பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தை கொடுக்கும். தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். திங்கட்கிழமை பெருமாள் வழிபாடு, மதியம் உணவளிப்பது, பசுமாடுக்கு உணவளிப்பது தோஷங்களை நீக்கும், பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயம் ஏற்படும். புதிய திட்டங்கள் பலரால் பாராட்டப்படும். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த முன்னேற்றங்கள் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படும்.
உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்க்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான அற்புதம், சந்தோஷம் என்பது விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பது சகல விதத்தில் ஏற்றத்தையும் சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக தெய்வ வழிபாடுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பதும் தொழில் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவதும் முதுகு தண்டுவடம், சளி தொந்தரவு, இரும்பல் தொந்தரவு எல்லாம் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். புரட்டாசியில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய நம்பிக்கை ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான அனுகூலங்கள் காணப்படும். கண்டிப்பாக மகரத்திற்கு புதன்கிழமை பசுமாடுக்கு உணவளிப்பதும் பெருமாள் வழிபாடும் தாய் வழி உறவுக்கும் தந்தை வழி உறவுகளுக்கும் இருந்த தீங்கெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். அடிவயிறு கழிவுகள் போகிற இடம், முதுகுத்தண்டுடன் பாதம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கலெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. அண்டை அயலார் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மகரத்திற்கு மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். கும்பராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. பெருமாள் வழிபாடும் மதியத்தில் 1-2 மணிக்குள்ளாக உணவுடன் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுப்பது சகல விதத்தில் தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணும் என்பதும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதும் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முக்கியம். அதே சமயம் தேகாரக்கத்தில் நரம்பு, தலைவலி, முதுகு, பதட்டம், ஞாபக மருதி எல்லாம் ஏற்படும். கண்டிப்பாக நினைவலைகள் தப்புவதற்கு உண்டான சூழ்நிலை. தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் வரும். எதிரிகள் விஷயத்தில் கவனம். தேகாரக்கத்தில் அதீத கவனமாக இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு புரட்டாசியில் முக்கியம். விடுபட்ட குலதெய்வ வழிபாடு எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது நன்மை, சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலமும் காணப்படும். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பதும் தெய்வ வழிபாடுகளுக்கு உணவளிப்பதும் நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை தெய்வ வழிபாடு, பெருமாள் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் மீன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகத்தில் வியாபாரத்திலெல்லாம் நன்மைகள் காணப்பட்டாலும் மன அழுத்தம் வருவதற்கு உண்டான அமைப்பு. வயிற்றில் ஏதாவது கோளாறு இருந்தால் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மீன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் காணப்படக்கூடிய சிக்கல்கள் தேவையில்லாத குழப்பத்தையோ சங்கடத்தையோ ஏற்படுத்துவதற்கு குடும்ப விஷயத்தில் ஏற்படக்கூடிய குழப்பமே மிக மிக காரணம். புரட்டாசி மாதத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கம் குடும்பத்தில் மிக கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பாக மீனராசிக்காரர்களுக்கு காணப்படக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் மற்ற விஷயம்லாம் அனுகூலத்தை தரும். பெருமாள் வழிபாடு, தலிகை போடுவது, பெருமாள் கோயில்களுக்கு அன்னதானம் செய்வதெல்லாம் மேஷத்திலிருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நன்மை. குறிப்பாக பசுமாடுக்கு உணவளிப்பது நான் சொன்ன நாட்களில் விசேஷமான பலனை
குடும்பத்தில் ஏற்படும் அத்தனை தடைகளையும் தவிடுபொடியாக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.